மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நடைபெற்ற பணி நியமன ஆணை வழங்கும் விழா கல்லூரியின் கலையரங்கில் கல்லூரியின் தாளாளர் முனைவர் கோபா செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜா அவர்கள், டீன் முனைவர் ராமசாமி, கல்லூரியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக அலுவலர் சாந்தனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் 2026ஆம் ஆண்டு கல்வி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் சுமார் 169 மாணவர்கள் 9 லட்சம் ஆண்டு வருமானம், 6 மாணவர்கள் 5.1 லட்சம் ஆண்டு வருமானம், 24 மாணவர்கள் 4.5 லட்சம் ஆண்டு வருமானம், 39 மாணவர்கள் 3.5 லட்சம் ஆண்டு வருமானம், 43 மாணவர்கள் 3 லட்சம் ஆண்டு வருமானம், 97 மாணவர்கள் 2.82 லட்சம் ஆண்டு வருமானம், 42 மாணவர்கள் 2.5 லட்சம் ஆண்டு வருமானம் மற்றும் 15 மாணவர்கள் 2.25 லட்சம் ஆண்டு வருமானம். புகழ்பெற்ற நிறுவனங்களான ரெனால்ட் நிசான், 3PS இன்ஜினியரிங் சொல்யூஷன், டெஸ்ட் சீரிஸ் ப்ரோ, ப்ரோக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ராயல் என்ஃபீல்ட், விகோட் இசட், மதர்சன் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்ஜினியரிங், ப்ரோனோய்ட் இன்சூரன்ஸ், ஜிகே பவர் எக்ஸ்போர்ட்டிங், போக்ஸ் ஆர்விபிஜி சென்சார் ஆகிய நிறுவனங்களின் வளாக தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அதிகபட்ச சம்பளம் 9 லட்சம் முதல் குறைந்தபட்ச சம்பளம் 2 லட்சம் வரை பெற்றுள்ளனர். அதற்கான பணி நியமன ஆணையை கல்லூரியின் தாளாளர் கோபா செந்தில்குமார் அவர்கள் வழங்கி மாணவர்களை வாழ்த்தினார்கள். மேலும் இதில் வேலைவாய்ப்புத்துறை தலைவர் மற்றும் முதுநிலை கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் அருண்குமார் வரவேற்புரை ஆற்றினார். வேலைவாய்ப்புத்துறை ஒருங்கிணைப்பாளர், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை உதவி பேராசிரியர் தமிழரசி நன்றி கூறினார்கள். பல்வேறு துறை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் 168வது தொடர் மருத்துவக் கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையின் போது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த வாரம் நடைபெற்ற 168வது தொடர் மருத்துவக் கல்வி கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவரும் மருத்துவ நிபுணருமான மருத்துவர் குமார் கலந்து கொண்டு சிறுநீரகங்களின் விஷயங்களின் ஆரோக்கியத்தை நேசியுங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். வாழ்க்கையின் அழகை அனுபவிக்க சிறுநீரக ஆரோக்கியம் முக்கியமான அவர் வலியுறுத்தினார். சிறுநீரக நோய்கள் பொதுவானவை என்றும் ஆரம்ப கட்டங்களில் இதனை கண்டறிய பல சோதனைகள் உள்ளதாகவும் அவர் விளக்கி கூறினார். மேலும் அவர் கூறுகையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை போன்ற சவாலான சிகிச்சைகளும் தற்போது எளிமையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எடுத்து கூறினார். இந்நிகழ்ச்சியின் முன்னதாக தனியார் மருத்துவமனையின் திட்ட ஒருங்கிணைப்பாளரும் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கின் ஏற்பாட்டாளருமான மருத்துவர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசி சிறப்பு விருந்தினர் மற்றும் அவர் பேசவிருக்கும் தலைப்பு பற்றி எடுத்து கூறினார். இந்த நிகழ்வின் போது மருத்துவர்கள் ராமன், மீனா, ராமநாதன் மூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். நிகழ்ச்சி நிறைவாக தனியார் மருத்துவமனையின் நிர்வாகி கந்தசாமி நன்றி உரை வழங்கினார். Always I get edema. How long? 1 year. So what are the edema? Obviously it is changed, but people attribute to minor reason. This, to some extent, our body does not want to know the bad news. So maybe that. So people often ignore, and then there is a hematopoietic multiple transfusions. So anemia is looked at. Cause of anemia is not looked at. So only transfusion given. You have seen patients have loss of appetite, and now the specialization is so tubular vision. If someone comes with a vomiting, so this is used as a tool for a diagnosis. If you look at a creatinine, you have to. I had a tailor who said, who came with advanced kidney disease. He said, "How long you are having edema?" I'm a tailor, so I said, "Always I get edema." How long? 1 year. So what are the edema? Obviously it is changed, but people attribute to minor reason. This, to some extent, our body does not want to know the bad news.
So maybe that. So people often ignore. And then there is a hematocrit multiple transfusions. So anemia is looked at, cause of anemia is not looked at. So only transfusion given. You have seen patients have loss of appetite, and now the specialization is so tubular vision. If someone comes with a vomiting, a neurological complication. So we can understand that kidney diseases are common and can be harmful. Can we pick up early? That's a difference in implication. The same trait may imply a different GFR. So use it up. And now increasingly labs are giving eGFR. But I'm sure some senior consultant must be looking at patient coming saying that my GFR this much, what to do. So this is one thing which can pick up kidney disease early. Second is urine albumin creatinine. By two mechanisms. One is you can do a 24-hour urine collection and look at how much exactly the protein. It is slightly. புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தற்போது சமூக பொருளாதார அரசியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை மணக்குள விநாயகர் ஆலயம், தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம், ஷம்ரத் சையத் அகமத் மொலா சாஹிப், வலிஹுத் தர்கா ஆகியவற்றில் வழிபட்டார். பின் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரி துறைமுகம் வந்து அங்கிருந்து படகு மூலம் கடலுக்குள் சென்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை கடலில் ஏற்றி அறிமுகம் செய்தார். நீலம், வெள்ளை, சிவப்பு நிற கொடியில் கையில் வேலேந்திய சிங்கம், 6 நட்சத்திரங்கள் மற்றும் நற்கதியுடன் LJK என பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 64 படகுகள் LJK வடிவத்தில் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றன. இந்நிகழ்வு அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது. இப்படியாக புதுவையின் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கதவை திறப்பதை குறிக்கோளாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெறும் தொடக்க விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கொள்கைகளை அறிமுகம் செய்கின்றார். குடி உரிமை தராம ஒரு வருஷமா அங்கே நாய்களும் விலங்குகளும் அவங்க தங்கி அந்த இடத்தை அசிங்கப்படுத்தி பூட்டி கிடக்குது. அன்னைக்கு நாங்கள் தான் போய் குரல் கொடுத்தோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்து கடைகள் திறக்கப்படாமல் இருக்கு. நிறைய ஃபேக்ட்ரிஸ், AFT மில்லு, பாசெக் சுகர் மில்லு, கைத்தறி தொழில், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லாமல் அந்த மக்களோட வாழ்வாதாரமே அழிச்சு இன்னைக்கு அவங்க நடுத்தரவில் நிற்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சுட்டாங்க. இவங்களோட வாழ்வெல்லாம் உயர்த்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அரசியல்ல இறங்கியிருக்கோம். இப்போ என்னை எடுத்துட்டா, எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா, நாங்கள் வந்து அப்படியே பணத்திலே பிறந்துடல. எங்கள் ஐயா வந்து ரப்பர் தோட்டத்துக்கு 7 ரூபாய்க்கு வேலைக்கு போனார். எங்கள் அம்மாயி வந்து 3 ரூபா. ஸோ மொத்தம் அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரமே 10 ரூபா தான். நான் ஸ்கூல் போகும்போது எங்கள் அப்பா தான் என்னை பைக்கில் வந்து என்னை இறக்கி விடுவார். அதுக்கப்புறம் ஆட்டோவில் போனேன், அதுக்கப்புறம் பஸ்ஸில் போனேன், அதுக்கப்புறம் காரில் போனேன். ஸோ ஒரு சராசரி மனிதர்களோட ஒரு மழை பெஞ்சா ஒரு பைக்கில் நனைஞ்சிட்டு போனால் அது எவ்வளோ ஒரு கஷ்டம்ங்கிறது எனக்கும் புரியும். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இறைவன் ஆசீர்வாதத்தாலையும் எங்கள் அப்பாவோட உழைப்பாலையும் எங்கள் அம்மாவோட ஆதரவாலையும் எங்கள் குடும்பம் சகோதர சகோதரிகளோட அரவணைப்பாலையும் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கோம். இனி மனிதனுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு வீடு நல்லா இருந்தால் அடுத்தது குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு ஆள் நாட்டுக்கு நல்லது செய்ய வரணும். எல்லாம் படித்து முடிச்சுட்டு யாருமே அரசியலுக்கு வரணுங்கிறது நினைக்கிறது இல்லை. வீட்டிலேருந்து யாருமே வந்து அரசியலுக்கு போய் அனுப்பணுங்கிறது நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் சேரணும், செகண்ட் கிளாஸில் சேரணும், தேர்ட் கிளாஸில் பேசணும், சேரணும், மெடிக்கல் எடுக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும். இதிலே படித்து யாரோ சட்டம் போடுவாங்க. அந்த பாலிசியில் அவங்க மாட்டி எதுக்காக இந்த வேலையை செய்கிறோம், எதுக்காக நம்மளோட இந்த வளர்ச்சியை இப்படி முடங்கி கிடக்குங்கிறது தெரியாமையே யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சு
நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். இந்த புதுச்சேரியை நம்பர் 1, நான் சும்மா ஒரு பேச்சுக்காகவோ ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்லலை. நான் ஒரு குளோபல் லீடராக தான் என்னை பார்க்குறேனே தவிர நான் இங்கே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுக்காக வரல. நம்ம சரித்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம். கட்டடக்கலையாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா விளையாட்டுப் போட்டிகள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டுதோறும் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி இவ்வருடமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிக்கான உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஹனிபால் கென்னடி அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறை இயக்குனர் தலைமையில் சமூக நலத்துறையின் துணை இயக்குனர், துறை சார்ந்த கண்காணிப்பாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு ஊனப்பிரிவுகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் மு. லாவண்யா தலைமையில் கழக பொதுச் செயலாளரும் மக்கள் செல்வருமான டிடிவி தினகரன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழா நேற்று மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்களின் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 500 நபர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டன. மேலும் மு. லாவண்யா அவர்களின் சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் மேடை பந்தல் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு ஊட்டி மகிழ்விக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த 1000 நபர்களுக்கு புடவைகளும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் உள்ள பிச்சை வீரன்பேட், தக்கக்குட்டை, பாவனர் நகர், லேம்பட் சரவணா நகர், புதுநகர், வயல்வெளி, ஜே நகர், மேரி உழவர்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2000 நபர்களுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. விழாவில் உரையாற்றிய லாவண்யா, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் அரசியல் திறமையையும் ஆற்றலையும் பெருமைகளையும் எடுத்துரைத்தார். அவர் என்னுடைய ஆசான் என்று குறிப்பிட்டு அவரால் ஈர்க்கப்பட்டு கடந்த 8 வருடங்களாக கட்சியில் பயணித்து வருவதாக உருக்கத்துடன் தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆற்றி வரும் மக்கள் சேவை பணிகள் குறித்தும் விரிவாக பேசினார். உழவர்கரை தொகுதி மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்ட இந்த விழாவில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாளை எழுச்சியுடனும் மகத்தான மக்கள் சேவையுடனும் கொண்டாடும் ஒரு சிறந்த நிகழ்வாக அமைந்தது என குறிப்பிட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் விழாவில் பங்கேற்ற கேபிஒய் பாலா, தாவேகாவில் இணைய திட்டமா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதுமில்லை என்றும் பழையப்பா ரீரிலீஸில் நானும் பார்த்தேன் என தெரிவித்தார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தேடல் சேவகன் அமைப்பிற்கு 3 லட்சம் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸை நடிகர் கேபிஒய் பாலா வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸ் பயன்படுத்த பணம் எதுவும் கிடையாது, மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஆம்புலன்ஸை வழங்கிய பாலா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா, எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை,
சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் நோக்கம் மட்டுமே, கடைசி வரைக்கும் சம்பாதிப்பது சேவை செய்ய வேண்டும் என்றார். மேலும் விஜய் கட்சியில் சேர இருப்பதாக கேள்விக்கு அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை, கடைசி வரை சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என பாலா தெரிவித்தார். தொடர்ந்து படையப்பா ரீரிலீஸ் சிறப்பை நானும் சென்று பார்த்தேன் என தெரிவித்தார். மங்களம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியாரின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழா இன்று காலை வெகு விமர்சையாக திறக்கப்பட்டது. இதனை அறக்கட்டளையின் நிறுவனர் SS ரங்கன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி திறந்து வைத்தார். இந்த விழாவிற்கான சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வரின் தனி செயலர் பன்னீர்செல்வம், முன்னாள் சபாநாயகரின் தனி செயலர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் சேர்மன் சூரன் என்கின்ற கிருஷ்ணசுவாமி, முன்னாள் MLA மூர்த்தி, துணை செயலர் சந்திரசேகரன், முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா, முன்னாள் ரெவென்யூ அதிகாரி ஐயனார், ஆடிட்டர் ராஜேந்திரன், நந்தாலட்சுமி நாராயணன், JKTVS ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அறக்கட்டளை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் KRR குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நிறுவனர் சத்யபிரியன் வெங்கட் வரவேற்று நிகழ்ந்தார். இதில் நலத்திட்ட மகிழ்வாக மங்களம் மாரியம்மன் ஆலயத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், சிவராந்தகம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாயும், சிவராந்தகம் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திற்கு 10,000 ரூபாயும், மாரியம்மன் கோவிலுக்கு 10,000 ரூபாயும், சிவராந்தகம் நூலகத்திற்கு 25,000 ரூபாயும், விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் நெட் உள்ளிட்ட உபகரணங்களும், மேலும் 2 நபர்களுக்கு தள்ளுவண்டி வாங்குவதற்கு தலா 9,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் காலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் எச்சரிக்கை. புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்து 147 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு எந்த இலாக்காவும் இதுவரை ஒதுக்கவில்லை. இது சம்பந்தமாக 2 முறை கவர்னர் கவனத்துக்கு கொண்டு சென்று இருக்கின்றேன். கடந்த வாரம் கூட துணைநிலை ஆளுநர் அவர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். நடவடிக்கை இல்லை. இந்தியாவில் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் புதுவையில் தான் இருக்கின்றார். இந்த விஷயத்தில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஜனநாயக கடமையாற்ற தவறிவிட்டார். தனது சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்காத காரணத்தினால் இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு மக்கள் வரிப்பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது. இது மக்களை ஏமாற்றும் செயலில்லையா? ஆகவே கடைசியாக கடந்த 12ஆம் தேதி அன்று RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்கின்ற முறையில் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க வேண்டும் என்று மேதகு துணைநிலை ஆளுநர், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், ஆளுநரின் தனி செயலர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர்களுக்கு உடனடி நடவடிக்கை வேண்டி கடிதம் அனுப்பியுள்ளேன். அந்த கடிதத்தின் நகலையும் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம். அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடி இலாக்கா ஒதுக்க கோரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க கோரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். RL வெங்கட்ராமன், மாநில தலைவர், RLV மக்கள் முன்னேற்ற கழகம்.
மக்களின் உயிரோடு விளையாடிய போலி மருந்து நிறுவனங்களின் உரிமையாளர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவும் போலி நிறுவனங்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி அரசுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கண்டனம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் இன்று காலை 10:30 மணியளவில் கட்சியின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: புதுவையில் செயல்பட்டு வந்த போலி மருந்து தொழிற்சாலைகள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரோடு விளையாடி இருப்பதை கேள்விப்பட்டு செயற்குழு தனது ஆழ்ந்த கவலையை பதிவு செய்தது. பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த இந்த போலி நிறுவனங்களை கண்டுபிடித்த நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி அரசு நிர்வாகத்தையும் அரசியல் தலைவர்களையும் இக்குழு வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களை அதோடு சம்பந்தப்பட்ட நபர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று செயற்குழு அரசை கேட்டுக்கொள்கிறது. சமீபத்திய மழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக விவசாயிகளுக்கும் அவரவர் இழப்பீட்டிற்கு தகுந்தவாறு நஷ்ட ஈடை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செக் மோசடி வழக்கில் பிடிவாரண்டு பெற்று தமிழக நீதிமன்றத்தில் ஆஜரான புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கும் துறையின் அமைச்சர் சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் புதுச்சேரி அரசு அமைச்சராக இருக்கும் தகுதியை இழக்கிறார். எனவே அவர் பதவியில் நீடிப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதால் அவரை பதவி நீக்கம் செய்ய அரசை இச்செயற்குழு கேட்டுக்கொள்கின்றது. சமீபத்தில் உப்பளம் மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு மிக சிறப்பான முறையில் பாதுகாப்பு அளித்து மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் காப்பாற்றிய பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று பணியாற்றிய பெண் காவல்துறை கண்காணிப்பாளர் இஷா சிங் அவர்களை செயற்குழு மனதார பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியம், மாநில செயலாளர் ரவிக்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டில்லி பாபு, உப்பளம் தொகுதி பொறுப்பாளர் செல்வம், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், ஜிடி இளங்கோவன், தனஞ்சயன், மீனவரணி தலைவர் இதயசந்திரன், ஆனந்தன், மகளிரணி தலைவி சோபியா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெருமாள் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. 2000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெருமாள் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஏசி ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கோயிலில் அபிஷேகம் ஆராதனை செய்து தங்கத்தேர் இழுத்த அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில துணை செயலாளர் சதீஷ்குமார், இணை செயலாளர் லாவண்யா, பொருளாளர் நாகராஜ், அரியாங்குப்பம் நிர்வாகி வீரசேகரன், தொழிற்சங்க அம்மா பேரவை செயலாளர் அம்மா சுரேஷ், முத்தியால்பேட்டை மாணிக்க ராஜா, இளைஞர் பாசறை சுசீந்திரன், ஓட்டுநர் அணி தண்டபாணி, பிரகாஷ் ராய், புஷ்பா, முத்தியால்பேட்டை செயலர் உதயநந்தம், ராஜ்பவன் தொகுதி செயலர் கோடீஸ்வரன், உருளையன்பேட்டை தொகுதி செயலர் பிரதீப் குமார், தட்டாஞ்சாவடி தொகுதி செயலர் செல்லா என்ற தமிழ்ச்செல்வன், நெல்லித்தோப்பு செயலர் அப்துல் ஹமீது, லாஸ்பேட்டை செயலர் பாலசுப்ரமணியன், காமராஜர் நகர் ராசாத்தி கவிதா, அருணா தேவிகா, சாந்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை அமைப்பு செயலர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள்.
முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரு அறக்கட்டளை மூலமாக பல நலத்திட்ட உதவிகள் நிறுவன தலைவர் ராஜச்சந்திரு செய்து வருகின்றார். மக்களுக்கு சேவை செய்வது தன் கொள்கையாக கொண்டு உள்ளார். அதில் ஒரு பகுதியாக அலுவலகம் திறந்தவுடன் வாரம் 2 முறை மருத்துவ முகாம், 2 முறை சைவமற்ற அசைவ உணவு வழங்குவது என மக்கள் சேவை தொடர்ந்து செய்து வருகின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், மோர் என பல மக்கள் வயிறார சாப்பிட வேண்டும் என எண்ணத்தில் அன்னதான நிகழ்ச்சியை 2ஆம் நாள் அசைவ உணவு தொடக்கி வைத்தார். இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் உணவருந்தி பயனடைந்தனர். மேலும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தன்னால் முடிந்து செய்து வருகிறேன் என்றார். முத்தியால்பேட்டை தொகுதியில் மக்கள் மழை வெள்ளம் புயல் பாதிப்பு அடைந்த போது மக்களோடு இணைந்து பல சமூக சேவை செய்து வருகின்றார். எனவே மக்கள் மனதில் முத்தியால்பேட்டை மக்கள் வருங்கால சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகின்றார். எனவே மக்கள் இவரை முத்தியால்பேட்டை மக்கள் மனதில் மக்களின் எம்எல்ஏவாக திகழ்ந்து வருகின்றார். புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுவை சுதேசி காட்டன் மில் அருகில் உண்ணாவிரத போராட்டம் இன்று காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. சிறப்புரையாற்றினர் புதுவை அரசு. இதில் புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு கே பாரி அவர்கள் தலைமை தாங்கினார். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சேஷாசலம் அவர்கள், கூட்டமைப்பு கௌரவ தலைவர் திரு TR, ஊழியர் சங்கங்களின் தலைவர் திரு N பாலகுமார் அவர்களும், தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு A சீரில் நிக்கோலஸ் அவர்களும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு N பொற்செழியன் அவர்களும், புதுச்சேரி அரசு விரிவுரையாளர் சங்கத்தின் தலைவர் திரு அருள்சாமி அவர்களும், புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் திரு ராமதாஸ் அவர்களும், புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி நலசங்கத்தின் தலைவர் திரு M மோகன்தாஸ் அவர்களும், பொது செயலர் திரு M ஜனார்த்தனன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தரும் விதத்தில் காரைக்கால் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு சார்பாக அதன் தலைவர் திரு முத்துவேல் குணாளன் அவர்களும், பொது செயலர் திரு சிவக்குமார் அவர்களும் மற்றும் கூட்டமைப்பில் இணைந்துள்ள சங்கங்களின் பிரதிநிதிகளான திரு மகாதேவன் அவர்கள், திரு விஜய ராகவன் அவர்கள், திரு ராஜீவ் அவர்கள் இப்போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துரை வழங்கினார்கள். உண்ணாவிரத போராட்டத்தின் முடிவில் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் திரு TR சேஷாசலம் அவர்கள் மாலை 6 மணிக்கு கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்களுக்கு பழரசம் கொடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்தார். இதில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு பொறுப்பாளர்கள் என 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். குழு கோரிக்கையாக புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளில் 30 கௌரவ விரிவுரையாளர்கள், 20 கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், 61 கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் மற்றும் 165 கௌரவ பால சேவிகாக்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் கொள்கை புறமாக இந்த வேலைக்கு வந்தவர்கள் அல்ல. முறைப்படி வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு, நாளிதழ் மற்றும் ஆள்சேர்ப்பு விண்ணப்பம், வரவேற்பு, போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படை விதிகளின்படி கல்வி தகுதி, வயது வரம்பு, இடஒதுக்கீடு பின்பற்ற காலியான பணியிடங்களில் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அரசு உத்தரவுப்படி மருத்துவ சான்றிதழ் பெற்று பணியில் அமர்ந்து தொடர்ந்து 3 முதல் 6 வருடங்களாக பணியாற்றி வருகின்றார்கள். இதேபோன்று முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு நிதியின்மையின் காரணமாக காட்டி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று
உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் புதுவை முதலமைச்சர், கல்வி அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், தர்ணா, ஊர்வலம் என பல கட்ட போராட்டங்களும் இச்சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது. ஆனால் இது நாள் வரை கோரிக்கையினை நிறைவேற்ற பள்ளி கல்வித்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மனவேதனைக்குரியது. தேர்தல் நெருங்கும் வேளையில் காலம் தாழ்த்தாமல் பணி நிரந்தரம் செய்து 297 குடும்பங்களை காப்பாற்ற வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி பேரவை கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் கிழக்கு கடற்கரை சாலை, பாக்கமுடியான்பட்டு, பாண்டி சதர்சன் ரெசிடென்சியில் நடைபெற்றது. மாநில குழு உறுப்பினர் முருகன் தலைமையில் நடைபெற்ற பேரவை கூட்டத்தில் மாநில குழு உறுப்பினர்கள் ஹேமலதா செல்வம், மோத்திலால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலர் ராமு சலீம், முன்னாள் அமைச்சர் ஆர். விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் வா. சுப்பையா, மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, எழிலன், காமராஜர் நகர் தொகுதி செயலர் துரை செல்வம், லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதி செயலர் ரவிச்சந்திரன், காமராஜர் நகர் தொகுதி துணை செயலர் தயாளன், லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதி பொருளாளர் ராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இறுதியாக அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் டாக்டர் சுமன் நன்றி உரையாற்றினார். கூட்டத்தின் முடிவாக புதுப்பேட்டை முருகேசன் நகரில் அரசு கையகப்படுத்திய இடத்தினை வீடற்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி குழு தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். தொகுதி செயலர் முருகன், தொகுதி துணை செயலர்கள் செல்வம், செந்தில், தொகுதி பொருளாளராக பாஸ்கரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. கடந்த 4 ஆண்டு காலமாக தொகுதி பக்கமே வராத சட்டமன்ற உறுப்பினர் தான் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி மாநிலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இல்லாத தொகுதி தட்டாஞ்சாவடி தொகுதி. இதனால் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கையை தெரிவிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர்.